கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 8:41 வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். திரும்பவும் வாசிக்கிறேன். யோவான் 8:41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இந்த யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனை குறித்த ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் தேவன், அவர் தேவன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தியின் தலைப்பு அவர் தேவன். அப்போ அவர் தேவன் என்றால் யார்? அவர் தேவன் என்றால் எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்தில் இருந்து அவர் தேவன் என்பதற்கான 4 அடையாளங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அவர் தேவன் என்பதற்கு அடையாளங்கள் 4ஐ 50ஆம் சங்கீதத்திலிருந்து நம்மால் பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவர் தேவன் என்பதற்கு அந்த 4லே முதல் ஒரு அடையாளம் உண்டு. அது என்ன அடையாளம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் தேவன். அவர் தேவன் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் பிரகாசிக்கிறார் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அவர் பிரகாசிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 2:30 வாசிக்கிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஆமென். தேவன் பிரகாசிக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தனையோ பெரிய லைட் வெளிச்சத்தை போல வெளிச்சம் கொடுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அவர் பிரகாசிக்கிறார் என்று சொன்னால் அவர் மாத்திரம் பிரகாசிக்கவில்லை, அவர் புறஜாதிகளுக்கு கூட பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். புறஜாதிகளை பிரகாசிக்கிற ஒளியாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அருமையான இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவஜனமே, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இருளில் இருக்கலாம், அந்தகாரத்தில் இருக்கலாம், வெளிச்சம் இல்லாதிருக்கலாம், தடுமாறிக் கொண்டிருக்கலாம், தள்ளாடி கொண்டிருக்கலாம், குழம்பிக் கொண்டிருக்கலாம், வழி தெரியாதிருக்கலாம். ஆனால் என் தேவன் அவர் உங்களுக்கு எப்படி வெளிப்பட போகிறார்? யோவான் 8:41 படி அவர் தேவன் என்கிறவராய் வெளிப்படுது.
அந்த அவர் தேவன் என்று சொன்னால் முதலாவது அவர் பிரகாசிக்கிறவர். அந்த பிரகாசிக்கிற தேவன், எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர், அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். ஒரு கட்டத்தில் இயேசு சொன்னார், நான் இஸ்ரவேலருக்காக அனுப்பப்பட்டனை ஒளிய அந்நியர்களுக்காக அல்லது புறஜாதியாருக்காக அல்ல அப்படின்னு தான் சொன்னார். அப்ப இஸ்ரவேலரை மகிமைப்படுத்துவதே பிரகாசிப்பதே அவருடைய திட்டமா இருந்தாலும் ஒரு சமயம் வரும்போது அவருடைய இருதயம் மனதுருக்கமுள்ள இருதயமாய் மாறி அவர் புறஜாதியாரை கூட பிரகாசிப்பிக்கிறவராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த புறஜாதியாரை பிரகாசிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்நிய மார்க்கத்தை பின்பற்றினவர்களையும் ஆண்டவர் பிரகாசமாய் மாற்றுகிறார். நீங்க விக்கிரக ஆராதனையில இருந்தீங்களா, இப்ப ஆண்டவருக்குள் வந்தீங்களா, உங்களையும் அவர் பிரகாசிப்பார். நீங்க மதுபான பிரியராயிருந்து அடிமையாயிருந்தீர்களா, இப்போது சத்தியத்துக்கு வந்தீர்களா, உங்களையும் பிரகாசிப்பார். ஓ, நீங்கள் கொள்ளைக்காரர்களும் திருடர்களுமாய் இருந்தீர்களா, இப்ப மனம் திரும்பி விட்டீர்களா, உங்களையும் அவர் பிரகாசிப்பார். நீங்கள் சோத்திர ஏமாற்றுகிறவர்களும் வஞ்சிக்கிறவர்களுமாய் இருந்தீர்களா, இப்போ அதெல்லாம் விட்டு விட்டீர்களா, உங்களையும் அவர் பிரகாசிப்பார். அவர் பிரகாசிப்பதற்கு அவர்கள் பரிசுத்தவான்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர்கள் நீதிமான்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. புறஜாதியாரை கூட, தகுதியே இல்லாதவர்களை கூட, எந்த விதத்திலும் நற்கிரியைக்கு சான்று இல்லாதவர்களை கூட அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு நிறைய பேருக்கு சில ஊழியக்காரர்களை பார்த்தா இருதயம் அப்படியே குமுறும். ஏன் குமுறும் தெரியுமா? அந்த ஊழியக்கார் மட்டும் மேடையில பயங்கரமா ஊழியம் செய்யறாரு, அவருக்கு மட்டும் தொடர்ந்து கூட்டம் வருது, தொடர்ந்து மீட்டிங் வருது, தொடர்ந்து கன்வென்ஷன் வருது, தொடர்ந்து அவர் நிறைய விதவிதமா ஊழியம் செய்யறாரு. அப்புறம் அவருக்கு மட்டும் அவ்வளவு கூட்டம் வருது, அவர் பேசுனா மட்டும் ஜனங்க கேட்கிறாங்க. நானும் ஊழியம் தான் செய்யறேன், நானும் ரட்சிக்கப்பட்டவன் தான், நானும் கர்த்தருக்காகத்தான் வாழ்றேன், ஆனா எனக்கு அவ்வளவு கூட்டம் வரல, எனக்கு அவ்வளவு மீட்டிங் வரல, எனக்கு அவ்வளவு ஊழியம் வரல. ஏன் நான் சொல்றேன், இன்னும் வீட்டை விட்டு நான் வெளியே போல, இன்னும் விசுவாசியா தான் இருக்கிறேன், இன்னும் சாதாரணமா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரகாசம் வராதா என்று சொல்லி குமுறுகிற தேவ ஜனங்கள் நிறைய பேர் உண்டு. அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னாக்கா, என்ன செய்தா நானும் மேடை ஏறலாம், என்ன செய்தா நானும் பெரிய ஊழியக்காரனாகலாம், பெரிய ஊழியக்காரியாகலாம், என்ன செய்தா எல்லா ஜனங்களும் எனக்கு வருவாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, அவர் தேவன். யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த கர்த்தர் என்கிற அவர் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்னாக்கா, சங்கீதம் 50:2 சொல்லுகிறபடி அவர் பிரகாசிப்பிக்கிற அல்லது பிரகாசிக்கிற தேவன். அந்த பிரகாசத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கிறார்? புறஜாதியாருக்கு கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி சொல்றேன், இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க இந்த ஆடியோ மூலமா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு செய்தி கேட்கிற இடத்துல இருக்கிறீங்க, கேட்கிற இடத்துலதான் ஆண்டவரையே உங்களை வச்சிருக்கார். ஆனா ஒண்ணு உறுதியா தெரிந்து கொள்ளுங்க, இதே நிலைமை இப்படியே உங்களுக்கு இருக்க போவது இல்லை. ஒரு நாள் வரும், உங்களை உத்து உத்து பார்க்கக்கூடிய, உங்களை அண்ணாந்து பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்கும். உங்களை கர்த்தர் பிரகாசிப்பார். அவர் அதற்கான எல்லா மகிமையை அனுப்புவார்.
இந்த பிரகாசத்தை தேவன் எங்கிருந்து பிரகாசிப்பிக்கிறார்? அந்த சங்கீதம் 50:2 அழகாய் சொல்லுகிறது, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து. அப்ப அவர் பூரண வடிவான ஒரு இடத்திலிருந்து பிரகாசிக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் அவர் பூரணப்படுத்தி அவர் பிரகாசமாய் உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. தேவன் தான் நினைவுபடுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன். நான் சிறுவனாய் இருந்த காலம், சின்ன பையன். ஆனா எந்த ஊர்னு எனக்கு தெரியல. நான் வாழ்ந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஊரும் ஒரு மாதத்துக்கு ஒரு பட்டணமா வளர்ந்தவன். எந்த ஊருன்னு தெரியல. அந்த ஊரிலே நான் ஒரு வீட்டில இருக்கிறேன். பக்கத்து வீட்டுல கொஞ்ச தூரம் தள்ளி போனாக்கா அவங்க வீட்டுக்குள் டிவி ஓடும். அந்த காலத்துல டிவினாக்கா அது ரொம்ப பெரிய அபூர்வம். அதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்காது, எல்லாரும் பார்க்க முடியாது, எல்லார்ட்டையும் கிடைக்காது. ஆனா பக்கத்து வீட்டுல டிவி இருக்கும். அந்த டிவி அவங்க வீட்டுடைய சென்டர் ஹாலுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த டிவியுடைய அந்த திரைப்பட காட்சி வெளியே தெரியும். எங்கன்னா அந்த ஹால்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு வெளியே அந்த டிவியில வர்றதெல்லாம் தெரியும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதை கொஞ்சமாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற வீட்டை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல போயிட்டு ஜன்னல்ல எட்டி எட்டி அதை பார்ப்பேன். ஜன்னல்ல பாத்தீங்கன்னா அது உயரமா இருக்கும். அந்த ஜன்னல் கம்பி இருக்கும். கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டே டிவியை பார்ப்பேன். ஒரு காலத்துல சிறுவனா இருக்கும் போது நான் பக்கத்து வீட்டு டிவியை எட்டி பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு என் வாழ்க்கை, நான் ஒரு அனாதை. அன்றைக்கு எந்த விதமான ஆதரவு கிடையாது. எனக்கு பெற்றெடுத்தவர்கள் கூட கிடையாது, உடன் பிறந்தவர் கூட கிடையாது. எனக்கு உதவிக்கு ஒத்தாசைக்கு யாரும் கிடையாது. நானே ஒரு அனாதை. நானே இங்க ஒரு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அந்த நிலைமையில தான் கர்த்தர் நல்லவன். பக்கத்து வீட்டு டிவியை போய் உத்து எட்டி, அதுவும் கம்பி பிடிச்சி தொங்கிக்கிட்டே பார்ப்பேன். கொஞ்ச நேரம் தொங்குவேன், பார்ப்பேன், கை வலிக்கும், கீழே குனிஞ்சு இறங்கிடுவேன். அப்புறம் மண் எடுத்து கையில தேய்ப்பேன், திரும்பவும் மேல கம்பி பிடிச்சி தொங்குவேன், அப்புறம் பார்ப்பேன். இவ்வளவு தொங்கி நான் டிவியை பார்த்தாலும் அந்த வீட்டுக்காரவங்க, டேய் உள்ளவா, ஏன் அங்கது பாக்குற, இங்க வந்து பாருன்னு சொல்லி ஒரு நாளும் உள்ள விட்டது கிடையாது. ஏன்னா நானே இன்னொரு வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பையன், சின்ன பையன். அப்போ அவங்க அந்த காலத்திலேயே, நான் சொல்லுது 45 வருஷத்துக்கு முன்னாடி, 35 37 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பயே அவங்க டிவி வச்சிருக்காங்க. அப்போ அது பணக்கார வீடு. அவங்க ஒரு வேலைக்காரனை உள்ள விட விரும்பல. ரெண்டாவது, நான் என்ன ஜாதின்னு அவங்களுக்கு தெரியாது. ஜாதி ஒரு காரணமா இருந்திருக்கு. அப்போ அவ்வளவு நாட்கள் பல முறை நான் போனாலும் நான் அவர்களுக்கு ஒரு புறஜாதியாகத்தான் காணப்பட்டேன், ஒரு ஒடுக்கப்பட்டவனாகத்தான் காணப்பட்டேன். அவங்க வீட்டில நுழைவதற்கு தகுதி இல்லாதவனாகத்தான் காணப்பட்டேன். உள்ளே போவதற்கு அனுமதி இல்லாதவனாகத்தான் காணப்பட்டேன். ஜன்னல் கம்பியை பிடிச்சு தொங்கி கட்டி டிவி பார்க்கிறவனாய் காணப்பட்டேன். இது அந்த நாட்கள். ஆனால் அந்த புறஜாதியானாய், ஒரு வீட்டுக்குள் நுழைவதற்கு அனுமதி கூட கிடைக்காதவனாய், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் இருந்த என்னை தான் ஆண்டவர் சந்தித்தார். அந்த பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து என்னை பார்த்தார். என்றைக்கு அந்த பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பார்த்தாரோ அன்னைக்கே ஆண்டு முடிவு பண்ணிட்டாரு, இவனை நான் பிரகாசிப்பிப்பேன். என்னைக்கு கர்த்தர் முடிவு பண்ணாரோ அன்றைக்கு தேவன் என்னை பிரகாசிக்க பண்ணினார். ஆனால் அன்றைக்கு என்னை ஒரு வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்ள கூட விட மாட்டார். என் சாப்பாட்டு தட்டு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். நாய்களுக்கு சோறு வைக்கும் போது எனக்கும் சோறு வைப்பாங்க. நானும் நாய்களும் சேர்ந்துதான் சோறு சாப்பிடுவோம். அதுதான் என் வாழ்க்கை.
ஆனா இன்னைக்கு பார்த்தா அப்படி இல்லை. என் வீட்டுக்குள்ள எல்லா ஜாதிக்காரர்களும் வர்றாங்க, எல்லா மதத்துக்காரர்களும் வர்றாங்க, எல்லா மார்க்கத்தாரும் வர்றாங்க. சிறுமைப்பட்ட மிகவும் தரித்திரியப்பட்டவர்கள் வருகிறார்கள், நல்லா இருக்கிறவர்கள் செல்வந்தர்கள் வருகிறார்கள், சாதாரண விசுவாசிகள் வருகிறார்கள், அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். ஒரே காரணம், அன்றைக்கு என்னை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்கிற சிந்தனை என்னோடு இருந்த எந்த மனுஷர்களுக்கும் அந்த நல்ல எண்ணம் வரல. ஆனா என் தேவனுக்கு வந்தது. ஏனென்றால் அவர் தேவன். அதனால் இன்றைக்கு நான் பிரகாசிக்கிறேன். பல்லாயிரங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறவனாய் மாற்றி இருக்கிறேன். இதைத்தான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்த 20ஆம் தேதி, இந்த 8வது மாதம் 2025 நீங்க செய்தியை கேட்கிற இடத்துல இருக்கிறீங்க. இதோ ஒரு நாள் வருகிறது, உங்கள் மூலமாய் கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஒரு கூட்டம் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்க தொங்கிக்கிட்டே செய்தியை கேட்டாலும் சரி, அழுதுகிட்டே இந்த செய்தியை கேட்டாலும் சரி, இந்த ஐயா சொல்ற சாட்சி என் வாழ்க்கையில் நடக்குமாங்கிற கேள்வியோடு கேட்டாலும் சரி, இது சத்தியம், இது தேவனுடைய வார்த்தை. ஏன்னா அவர் தேவன், அவர் தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? பிரகாசிக்கிற தேவன். கவலைப்படாதீர்கள், இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்காதீர்கள். பனிக்காலம் வந்தா குளிர் அடிக்கதான் செய்யும். ஆனா குளிர் அடிச்சு 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 குளிர் மாத்திரம் இருக்காது, ஒரு சூரியன் வரதான் போகிறது. சூரியன் வந்துவிட்டால் பனியும் போய்விடும், ஓ குளிரும் போய்விடும். உங்களுக்கு நல்ல வெதுவெதுப்பு வந்துவிடும். நீங்க பனியிலேயே இருக்க போவதில்லை, உங்களுக்கு ஒரு பிரகாசம் ஆயத்தமாயிருக்கு. புறஜாதியாரை அவர் பிரகாசிப்பிக்கிறது, புறஜாதியாரை பிரகாசிப்பிக்கிறது. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, நீங்க இயேசுவை மறுதலிச்சிட்டு இயேசுவும் வேண்டாம், பிதாவும் வேண்டாம், பரிசுத்தாவி வேண்டாம் நீங்க போறதுன்னா தாராளம் போகலாம். வேண்டாம் வெறுக்குதுன்னா வெறுக்கலாம். ஆனா என் வாழ்க்கை நான் அனுபவத்துல சொல்றேன், உலகத்துல எந்த தெய்வத்துக்கும், எந்த சாமிக்கும், எந்த கடவுளுக்கும் இல்லாத நல்ல குவாலிட்டி எந்த கடவுள்கிட்ட, எந்த சாமி கிட்ட, எந்த தெய்வத்திட்ட இருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் அந்த குவாலிட்டியை நீங்க பார்க்கலாம். அவர்கிட்ட கிரேஸ், கிருபை இருக்குது, அவர்கிட்ட நல்ல அனைட்டிங் இருக்குது, அவர்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, அவர்கிட்ட பவர் இருக்கு. அதெல்லாம் ஓர வச்சிருங்க, அதெல்லாம் வேண்டாம். உலகத்துல இருக்கிற தெய்வத்திட்ட, எந்த தெய்வத்திட்ட நல்ல குவாலிட்டி இருக்கு அப்படின்னாக்கா நான் அடிச்சு சொல்லுவேன், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் தரம். ஓ பிராண்ட், ஓ சுத்திரம், அந்த குவாலிட்டி, அந்த சிறப்பு ஒரே ஒருத்தட்டனா இயேசு கிட்ட தான். அதுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லு. இன்னைக்கு நானும் என் மூத்த மகனும் சுத்திரம் ஒரு லேண்டு எங்களுக்கு அது இருக்கதான மகனுக்கு இருக்கிற ஒரு லேண்ட், அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அது பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த மெயின் ரோட்ல ஒரு லாரியில, அத குட்டி ஒரு மினி லாரியில ஒரு 2-3 பேர் போயிட்டே இருந்தாங்க. அங்க தூரத்துல போயிட்டு இருக்கவங்க நாங்க லேண்ட்ல நிக்கிறத பார்த்துட்டு லாரி நிப்பாட்டினாங்க, வண்டி நிப்பாட்டினாங்க, திரும்ப ரிவேஸ்ல வந்தாங்க. அதுல ஒருத்தர் இறங்கி பக்கத்துல வந்தாங்க. அப்புறம் மற்ற அந்த வண்டியும் நவுண்டு எங்க பக்கத்துல வந்து நாங்க எதுவுமே கண்டுக்கல, எங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு அவங்க வந்தாங்க, நீங்க யாரு என்னன்னு கேட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன். அப்புறம் இது எப்படி வந்தது, இது எங்க வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, இது எப்படி யார்கிட்ட வாங்க எல்லாம் கேட்டுட்டு உடனே அவங்க சொன்னாங்க, பக்கத்துல கோயில் இருக்கு, இது கோயில் நிலத்தை நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்னு செத்து போயிருவீங்க அப்படின்னு. நான் கேட்டுட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. அப்ப நான் சொன்னேன், இது இப்போ வாங்கல, இது எப்பயோ வாங்கினது.
அது கோயில்ல இருக்கட்டும், நாங்க தொடப்போது எங்களுக்கு தேவையில்லை, அது அங்க இருக்குது, இது எங்களுது இங்க இருக்குது. இல்ல அப்படி அவர் ஒண்ணு வாங்கி போட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு, இங்க வந்து ஒரு இது பண்ணி போயிட்டாரு, அவங்களும் செத்து போயிட்டாரு, நீங்களும் இதாயிடக்கூடாது அப்படி இப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டோன்னு ஆஃப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இல்ல நான் சொல்லணும் சொல்றதுக்காக சொல்றேன்ட்டு வேகமா அவங்க பாட்டுக்கு பதில் பேச முடியாம போயிட்டாங்க. அவங்க போன உடனே நான் கொஞ்சம் யோசிச்சேன். நாங்க எங்களுடைய லேண்ட்ல இருக்கிறோம், அங்க இவங்க ரோட்ல மெயின்ல வண்டியில போயிட்டு இருக்கோம், மெனக்கட்டு இறங்கி வந்து தன்னுடைய தெய்வத்துக்காக பேசுறாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்ற சத்தியத்தை. அவங்க தன்னுடைய தெய்வத்துக்காக பரிந்து பேசுறாங்க. அது மெய்யாகவே பாராட்ட வேண்டியது. அங்கேயே அவர் சந்தனமாலையும் போடணும். ஆனா பேசுறவங்க வாயில ஒரு சமாதானமாகவோ இணக்கமாகவோ நல்ல ஒரு குவாலிட்டியாகவோ பேச தெரியல. ஒரு அரட்டுற மாதிரி, நம்மளை பயமுறுத்துற மாதிரி, விட்டுட்டு உடனே ஓடணுன்ற மாதிரி, நீ வாந்தி பண்ணி சொத்துரும் அப்படி செத்து போவன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப அவங்க போன உடனே யோசிச்சு, அங்கிருந்து இறங்கி வந்து தன்னுடைய தெய்வத்துக்காக பேசுறவன் அந்த தெய்வ தன்மை இல்லை, தெய்வத்தின் சுபாவம் இல்லை, அந்த தெய்வம் கற்றுக் கொடுத்த நல் வார்த்தை அவங்க வாயில் இல்லை. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியப்பட்டது, அவங்க இத ஒரு மாதிரி சாவக்குறத்துல பயங்கரமா சபிக்கிற மாதிரி பேசினாங்க. அதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டது தெரியுமா? இந்த பேசின 2 ஆட்கள் நல்ல வயது முதிர்ந்தவர், குறைஞ்சது 55-60 வயசு உள்ளவங்க. இப்ப பாருங்க, 55 வயசு 60 வயசு ஆயிருச்சு. ஆனா புதுசா ஒருத்திட்ட பேசும்போது எப்படி பேசணும்னு தெரியல, அங்க என்ன ஷேர் பண்ணணும்னு தெரியல, தன்னுடைய தெய்வத்துக்காக பேசும்போது அதோட சக்தியை பத்தி பேசணும்னு தெரியல. இதைத்தான் நான் சொல்றேன், நீங்க எந்த கடவுளை, எந்த சாமியை, எந்த தெய்வத்தை வேணாலும் பின்பற்றலாம், தடை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற என் ஆண்டவரை போல ஒரு குவாலிட்டி உள்ள, ஒரு தரம் நிறைந்த வாழ்க்கையின் ஜீவியத்தை ஒழுங்க கற்றுக் கொடுக்கிற இந்த ஆண்டவரை போல வேறு ஒருவரும் கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் பிரகாசிக்கிறார். அவர் பிரகாசிக்கிறதை போல நம்மையும் பிரகாசிக்க பண்ணுங்க. இப்ப பாருங்க, அவங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு கலக்கம் இல்ல, ஒரு யோசனை இல்ல, ஒரு பயம் இல்ல. அவங்க போன உடனே நாங்க கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். வந்தாங்க, ஏதோ கொட்டினாங்க, கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியல, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், அவங்கள்ட்ட வெளிப்பட்ட கனி எது? சாபம் தான் வெளிப்பட்டது. அவங்கள்ட்ட வெளிப்பட்ட தன்மை எது? அருவருப்பான வார்த்தை தான் வெளிப்பட்டது. அவங்க சொன்னது எது? சோத்திரம், மரணத்தை சொன்னார்கள். ஆனா நம்ம வாயில அது வருமா? வராது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் அல்ல, அவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்தவர். அதனாலதான் சொல்றேன், அவர் தேவன், அவர் தேவன், அவர் தேவன் என்று சொன்னால் சங்கீதம் 50:2 படி அவர் பிரகாசிக்கிற தேவன், புறஜாதிகளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், உங்களையும் பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு காலம் வரும், உங்க பட்டணத்துக்கு நீங்க தேவையா இருப்பீங்க. ஒரு நேரம் வரும், உங்க குடும்பத்துக்கு நீங்க தகப்பனா இருப்பீங்க. ஒரு சமயம் வரும், உங்கள் உறவுக்காரர்களுக்கு நீங்க தான் வெளிச்சமா இருப்பீங்க. இது உங்களுக்காக நான் சொல்லுகிறதானே ஒரு உணர்ச்சி மிகுந்த வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன மகிமையின் வார்த்தை. அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக, அவர் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்துல அவர் தேவன் என்பதற்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 50ஆம் சங்கீதம் 3வது வசனம். நம்முடைய தேவன் வருவார். அல்லேலூயா. அவர் தேவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் நல்லவே, தேவன் வருவார் என்று அர்த்தம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாகும். அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் வருவார் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே,
அவர் சாதாரணமாய் ஒரே ஒரு இடத்துல அவர் இருந்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. கூப்பிடுகிற குரலுக்கு ஓடோடி வருவார் என்று அரசியல்வாதியை குறித்து உலகத்தார் சொல்லுவார். ஆனால் இவர் அப்படி அல்ல. நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அவர் நமக்காக எழுந்து வருகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவன் வருவார் என்று சொன்னால் யாருக்காக வருவார்? எப்படிப்பட்டவர்களுக்கு அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 59:20. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தேவன் என்று சொன்னால் இரண்டாவதாக அவர் வருவார் என்கிற அர்த்தத்தை குறிக்கிறார். அப்ப யாருக்காக வருவார்? இந்த ஏசாயா 59:20 சொல்லுகிறது, மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு அவர் வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு. வேதத்திலே மீறுதலுக்கு ஏற்ற ஒரு ஓமையை சொல்லணும், ஒரு மனுஷனை காண்பிக்கணும் அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவே, அப்போஸ்தலனாகிய மன்னிக்கணும் சீமோன் பேதுருவைத்தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீமோன் பேதுருவுடைய மீறுதலை போல ஒரு மனுஷனை வேதத்திலே மற்ற இடத்துல பார்ப்பது கடினம். பேசாதே அப்படின்னாக்கா பேசுவார், சொல்லாதே அப்படின்னாக்கா சொல்லுவார், மறுதலிக்காதே அப்படின்னா மறுதலிப்பார், பயப்படாதே அப்படின்னா பயப்படுவார், திரும்ப மீன் பிடிக்க போகாதே அப்படின்னா திரும்ப மீன் பிடிக்க போவார். இப்படி பேதுருவின் வாழ்க்கையில மீறுதல் என்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர் மீன் பிடிக்கிற வலையை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தார். ஆனா மீறுதல் உண்டாகி மீண்டும் மீன் பிடிக்க புறப்பட்டு போனார். மறுதலிக்க மாட்டேன் என்றுதான் சொன்னார். ஆனா மீண்டும் 3 விசை அவர் மறுதலித்தார். நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். ஆனால் அந்த தேவனுடைய ஜீவனையே வெறுத்தார். இப்படி ஏராளமான காரியங்கள். ஒரு கட்டத்துல பயப்படக்கூடாத மனுஷன் சீமோன் பேதுரு. ஆனா ஸ்திரீயை கண்ட உடனே பயப்பட ஆரம்பித்தார். மற்ற 10 அப்போஸ்தலர்களுக்கு உண்டாகாத ஒரு நடுக்கமும் குளிரும் இந்த பேதுருவுக்கு உண்டானது. அதனாலதான் அவன் குளிர் காய்கிறவனாய் மாறியான். இப்படி மீறி 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 நடந்ததுல ஆண்டவரை தெரிந்த பேதுரு. அதுல ரொம்ப மீறி நடந்த அந்த சீமோன் பேதுரு யாரு தெரியுமா? ஆண்டவரை குறித்து தெரிந்த பேதுரு, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பேதுரு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பேதுரு, ஆண்டவரோடு உட்காருகிற பேதுரு, ஆண்டவர் கொடுக்கிறத புசிக்கிற பேதுரு, ஆண்டவருக்காக சுத்துறோம் எதையும் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணின பேதுரு. எல்லாமே ஆண்டவருடைய பேரை வச்சுதான் இந்த பேதுரு செய்தான். ஆனாலும் மீறுகிறவனாகவே இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஆண்டவர் வருவதே இல்லை, ஆண்டவர் வந்து அவர்களை கவனிக்கதே இல்லைன்னாக்கா காரணம் உங்களுக்குள் காணப்படுகிற மீறுதல்கள். அதிலே மீறுதல் எப்படி வருகிறது? ஜீவனுள்ள தேவனுடைய பேரை சொல்லிட்டு ஒரு மீறுதல் வருது. உயிருள்ள கிறிஸ்துவாகி நசரேயனாக இயேசுவை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஸ்திரீய பார்த்தா ஒரு மீறுதல் வருது. நல்ல அபிஷேகத்திலே ஒலிவ மலையிலே ஆவிக்குள்ளாக்கப்பட்ட மனுஷன் அபிஷேகத்தை இழந்து இப்ப குளிர் காய்கிறவனாய் மாறி மீறுதல் வருகிறது. இன்றைக்கு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறவர்கள், நான் பெந்தேகோஸ்தே சபைக்கு போறேன் என்று சொல்லுகிறவர்கள், உங்களுக்கு தெரியுமா நீங்க மட்டும் ஊழியம் செய்யல நாங்களும் ஊழியம் செய்யறோம் சொல்லுகிறவர்கள் தான் நிறைய மீறுகிறவர்களாக இருக்கிறார்.
மீறி மீறி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க கிறிஸ்தவர்களாய் இருந்தும் தேவன் வரவில்லை. அவர்கள் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போயும் தேவன் வரவில்லை. ஓ சொத்திரம், ஆலயத்துக்காக ஊழியத்துக்காக தியாகம் பண்ணியும் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வரவில்லை. அப்ப தேவன் வரணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஓ கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அந்த வசனம் சொல்லுகிறபடி மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும். அந்த ஏசாயா 59:20 சொல்லுகிறது, மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும். அல்லேலூயா. ஓ தேவனுடைய ஆலோசனைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. தேவனுடைய ஊழியக்கான வார்த்தைக்கு எதிராய் பேசாதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை மறுதலிக்காதீங்க. அவருக்கு தெரியாது, அவருக்கு பார்க்க மாட்டாரு, அவர் சொத்து கவனிக்க மாட்டாருன்னு யோசிக்காதீங்க. ஓ இப்படிப்பட்ட துணிகரமான மீறுதல்களை விட்டு விடுங்கள். அந்த மீறுதலை விட்டு நீங்க திரும்பி பாருங்களேன். தேவனுடைய ஊழியக்காரனாகவும் அனுபவ ரீதியாகவும் சொல்றேன், நீங்கள் ஆண்டவரை தேடி போக வேண்டாங்க, உங்களை தேடி ஆண்டவர் வருவார். ஓ லாசருவின் வீட்டை தேடி இயேசு வந்தாரா இல்லையா? இதே சீமோன் பேதுருவின் மாமியுடைய வீட்டை தேடி இயேசு வந்தாரா இல்லையா? ஓ மரித்து போன சின்ன பெண்ணுடைய வீட்டுக்கு உள்ள இயேசு வந்தாரா இல்லையா? வழியில போயிட்டு இருக்கிற எம்மாவூர் சீசர்களை தேடி இயேசு வந்தாரா இல்லையா? ஓ சவக்குழியும் கல்லறையுமான மரணக்குழியை தேடி போயிட்டு இருந்த நாயினூர் விதவையை தேடி இயேசு வந்தாரா இல்லையா? இவர்களுக்கெல்லாம் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு இவர் போனார். இயேசு இருக்கிற இடத்துக்கு இவர்கள் போகவில்லை. அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் இயேசு போனார். அப்படியானால் உங்க வீட்டுக்கு இயேசு வர ஆயத்தம். உங்க ஊழியத்துல இயேசு வர ஆயத்தம். உங்க ஜீவியத்துல இயேசு வர ஆயத்தம். ஆனால் நீங்கள் மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும். இனி அடாவடித்தனம் எனக்குள் இருக்காது. இனி ஆங்காரமும் ஆக்ரோஷமும் எனக்கு இருக்காது. நான் ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல மாறுகிறேன். நான் ஒரு பாவத்தை சுமக்கிறதானே மாறுகிறேன். என்னை யாரும் தன் பழியை என் மேல் போடட்டும். ஓ என்னை குறித்து யாரும் எதுவும் பேசட்டும். நானும் மௌனமாயிருப்பேன். மீறுதலாய் காண்பிக்க மாட்டேன். என் வீராப்பையும் வீரியத்தையும் ஆங்காரத்தையும் ஆக்ரோஷத்தையும் அடாவடித்தனத்தையும் என்னுடைய அப்சத்திரம் என்னுடைய திமிர்வாதத்தையும் நான் வெளிப்படுத்த மாட்டேன். இந்த ஒரு அடக்கம் நமக்கு வரணும். இந்த ஒரு ஆணவமற்ற தன்மை நமக்கு வரணும். இந்த ஒரு சாந்தமும் தாழ்மையும் வரணும். இது மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தேடி தேவன் வருவார். இது நான் முகஸ்துதிக்காக சொல்லல. அந்த சங்கீதம் 50:3 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் வருவார். உங்க வீட்டுக்கு வருவாருங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு வருவாருங்க. எல்லா இடத்திலும் அவர் தூதர்களை அனுப்புவது கிடையாது. முக்கியமான சில இடங்களுக்கு அவரே போகிறவராயிருக்கிறார். அவரே போகிறவராயிருக்கிறார். அவர் வருவதற்கு ஆயத்தம். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? அவர் வரக்கூடிய தகுதி உங்க வீட்டுக்கு இருக்குதா, உங்க ஸ்தலத்துக்கு இருக்குதா, உங்க ஊழியத்துக்கு இருக்குதான் பாரு. அப்ப அவர் தேவன் என்று சொன்னால் ஒன்று பிரகாசிக்கிறார் என்றார். இரண்டாவது தேவன் வருவார் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக அவர் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 50 அதிகாரம் அதே 3 வசனம் சொல்கிறது,
மௌனமாய் இரார், மௌனமாய் இரார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த மௌனமாய் இரார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தேவன், அவர் தேவன் அப்படின்றதுனால நான் கடவுள், நான் சாமி, நான் ஆண்டவன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் வேலையை நீ பார், உன் வாழ்க்கையை நீ பார், இங்க வரக்கூடாது. இது என்னுடைய சன்னிதானம், இது கற்பக்கிரகம், இங்க பூதாசாரிகள் தான் வரணும், நீ எல்லாம் வரக்கூடாது, இங்க சத்தப்படக்கூடாது. இப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் சொல்றது கிடையாது. ஆனா பைபிள் சொல்லுது அவர் தேவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் மௌனமாய் இரார், மௌனமாய் இரார். மௌனமாய் இரார் என்றால் அது எதை விளங்க காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை உங்களுக்கு, ஆச்சரியமான ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவனே. இங்கு மௌனமாய் இரார் என்று சொன்னால் என்ன அர்த்தமா? தாவீது பாடலாய் பாடுகிறார். சங்கீதம் 28:1. ஆண்டவரே, நீர் மட்டும் மௌனமாய் இருந்திருந்தால் நான் குழியில் இறங்கி இருப்பேன். இங்கு சொல்லப்படுகிற குழியில் இறங்குவேன் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? நான் கல்லறைக்குள் போயிருந்திருப்பேன், நான் சவக்குழிக்குள் போயிருந்திருப்பேன், மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிறேன் அந்த குழிக்குள் போயிருந்திருப்பேன். இல்லாவிட்டால் யோபுவில் கல்லறைக்கு ஒரு பெயர் இருக்குது, கோரி என்று சொல்லி. கோரி என்றால் அது மனிதர்களை அடக்கம் பண்ணுகிற கல்லறை. நான் கோரிக்குள் போயிருப்பேன். எப்போ? நீ மௌனமாய் இருந்திருந்தால். ஆனால் ஆண்டவரே, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். நான் யூதர்களுக்கு ராஜாவாய் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருக்கிறேன். நான் பாடகர் குழுவினருக்கு தலைவராய் இருக்கிறேன். நான் சங்கீதக்காரர்களுக்கு தலைவனாய் இருக்கிறேன். நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவர்களுக்கு தலைவனாய் இருக்கிறேன். ஓ, இன்றைக்கு நல்ல சோத்திரம், தேவனுடைய பிள்ளையாய் நல்ல ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரே, நீர் எனக்கு மௌனமாய் இருக்கவில்லை. யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவர்களிடத்தில் நீர் பேசினீர். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவர்களிடத்தில் பேசினீர். அப்ப அவர் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் மௌனமாய் இருக்காதவே, அவர் நமக்காக பேசுகிறவர். தாவீதுக்காக ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? முதல் சாமுவேல்கிட்ட பேசினார். சாமுவேல் என்கிற ஞான திருஷ்டிக்காரன்ட்ட பேசி, நீ ஈசாய் என்னும் மனுஷனுடைய வீட்டுக்கு போ, அங்கே ஒருவனை தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி தாவீதுக்காக ஞான திருஷ்டிக்காரனாக சாமுவேல்கிட்ட பேசினாரு. ஓ, அது எதை குறிக்கிறது? தாவீதுக்கு வேண்டிய தீர்க்க தரிசனம் மட்டுமில்ல, தாவீதுக்குரிய அபிஷேகமும் சாமுவேல்கிட்ட தான் இருந்துச்சு. அப்ப தாவீதை அபிஷேகிக்க நினைத்தார், அதற்காக சாமுவேல்கிட்ட பேசினார். சாமுவேல் போன உடனே தாவீதுக்கு அபிஷேகம் கிடைச்சு. இரண்டாவது, தாவீதுக்காக மௌனமாயிராமல் தேவன் யாரிடத்தில் பேசினார்? நாத்தான்வேலினிடத்தில் பேசினார். நாத்தான்வேலிடத்தில் பேசினது எதை குறைக்கிறது? தாவீது, ஓ கர்த்தர் நல்லவே, சாகாமல் தப்புவதை காண்பிக்கிறது. சாகாமல் தப்புவது என்றால் என்ன? மன்னிக்கிறது, மகா வாதையிலிருந்து மீட்கப்படுவதை காண்பிக்கிறது.
ஏன்னாக்கா தாவீதுக்காக கர்த்தர் மௌனமாயிராமல் நாத்தான்வேலிடத்தில் பேசினதினால் நாத்தான்வேல் புறப்பட்டு போய், கர்த்தர் அந்த நாத்தான் தீர்க்கதரிசி புறப்பட்டு போய் தாவீதினிடத்தில் சொன்னான், ஐயா ஒரு ஆட்டுக்குட்டி, அது நல்ல பணக்காரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அதை ஒருத்த எடுத்துட்டான் ஐயா என்று சொன்ன போது தாவீது வெகுண்டு எழும்ப, நீர்தான் அந்த மனுஷன் என்று சொல்லி தாவீதை எச்சரிக்க, தாவீதுக்கு வர இருந்ததானே பெரிய சூத்திரம் வாதை விலகினது. நாத்தான் தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் பேசினார். அந்த நாத்தான் தீர்க்கதரிசனத்தில் பேசினதினால் தாவீது வாதையிலிருந்து விலகினார். மூன்றாவதாக, இந்த தாவீதிற்காக மௌனமாயிருக்காமல் தேவன் யாரிடத்தில் பேசுகிறார்? சவுலினிடத்தில் பேசுகிறார். நேர சவுல்ட்டே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒரு கட்டம் வரும்போது சவுல் தாவீதை விரட்டிட்டே வந்தாச்சு. விரட்டி வந்தே இப்ப தாவீதை கொல்லக்கூடிய அளவுக்கு பக்கத்துல வந்தாச்சு. வந்த நேரத்துல ஆண்டவர் பார்த்தா, என் மகனாகிய என் தாசனாகிய தாவீதுக்காக நான் மௌனமா இருக்கக்கூடாது என்று சொல்லி தேசத்துல ஒரு செய்தியை வரப்பண்ணினா, அந்த செய்தியை கேட்டு சவுல் இராணுவத்தோடு திரும்பி போனான். தாவீது உயிர் தப்பினான். அப்போ நேர சத்துரு என்கிற பகைஞட்டையே கர்த்தர் பேசினார் ஐயா. இதுதான் ஆண்டவர் செய்வது. அவர் தேவன் என்று சொன்னால் அவர் மௌனமாய் இருக்காதவர். நீங்க நினைக்கலாம் உங்க வாழ்க்கையில் அவர் மௌனமாய் இருக்கிறார், அவர் பேசாது இருக்கிறார், பதில் கொடுக்காது இருக்கிறார், அவர் சும்மா இருக்கிறார், ஒன்றும் தருவதில்லை, ஒன்றும் செய்வதில்லை, நான் தான் சோத்திரம் பண்ணேன், நான் தான் ஜெபம் பண்ணேன், நான் தான் ஆலயத்துக்கு போறேன், நான் தான் காணிக்க கொடுக்கிறேன், நான் செய்யறதெல்லாம் செய்யறேன், அவர் ஒண்ணுமே செய்யல நினைக்கிறீங்க. ஆனா தேவனுடைய வசனத்துல கை வைத்து நான் சொல்றேன் பிரதர், அவர் உங்களுக்காக மௌனமா இருக்கிற தேவன் அல்ல. நாத்தான்ட்ட பேச வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். சாமுவேல்ட்ட பேச வேண்டிய நேரத்தில் அவர் பேசிட்டு தான் இருக்கார். சவுல்ட்ட பேச வேண்டிய நேரத்தில் அவர் பேசிட்டு தான் இருக்கார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சோதரம் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் மௌனமாய் இருக்காத தேவன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், அவர் மௌனமாய் இருக்காததுனால தான் தாவீது உயிர் தப்பினதை போல நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒருவேளை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மௌனமா இருந்தார் அப்படின்னா, இல்லாட்டி இருந்தாக்கா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 22வது வசனம். சங்கீதம் 35:22. கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் உங்களுக்காக எனக்காக பேச வேண்டியவர்கிட்ட பேசாம மௌனமா இருந்திருந்தா அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்திருப்போம், அல்லது நம்மை விட்டு ஆண்டவர் தூரமாய் விலகி இருந்திருப்பார். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா, துதிச்சா தேவனுடைய வார்த்தை வருது, ஜெபிச்சா கர்த்தருடைய பதில் வருது, கேட்டா உத்தரவு வருது, கண்ணீர் விட்டா வசனம் வருது, மன்றாடினா தீர்க்கதரிசி வர்றாங்க, உடனுக்குடன் ஒரு பிரதிவாதம் பிரதியுத்தரம் சத்தம் வருகிறதே, உடனே நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்குதே. அப்ப என்ன அர்த்தம்? அவர் மௌனமா இருக்கவில்லை. அதனால் அவர் நம்மை விட்டு தூரமாகவும் இல்லை, நாமும் அவரிடத்தில் தூரமாக இல்லை. இதுக்கு பேர்தான் அவர் தேவன். இதுக்கு பேர்தான் அவர் தேவன். அவர் தேவன் என்று சொன்னால், ஒன்று அவர் பிரகாசிக்கிறவர், இரண்டாவது அவர் வருகிறவர், மூன்றாவது சூத்திரம் அவர் மௌனமாய் இருக்காதவர், நான்காவதாக அவர் தேவன் என்பதற்கு அதே 50ஆம் சங்கீதத்துல இன்னொரு அழகான விளக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசி வசனம், அதாவது சங்கீதம் 50:23.
ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் தேவன் என்பதற்கு 4வது ஆதாரம், 4வது அடையாளம் என்னவென்றால் அவர் வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்ப எதை அவர் வெளிப்படுத்துவார்? ஸ்தோத்திரம். யாருக்கு வெளிப்படுத்துவார்? இந்த வெளிப்படுத்துவேன் என்கிற வார்த்தையே எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு தேறின விசுவாசியை குறிக்கிறது. முன்னொரு காலத்துல உங்களுக்கு வெளிப்பாடு வேணும்னா தீர்க்கதரிசியை தேடினீங்க. முன்னொரு காலத்துல தேவ சித்தம் தெரியணும்னா போதகரை தேடினீங்க. முன்னொரு காலத்துல நல்ல காரியம் நடக்குன்னா பல ஊழியக்காரரை தேடினீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க நிறைய தீர்க்கதரிசிகளை தேடுறது கிடையாது, நிறைய ஊழியக்காட்டு போய் தேவ சித்தம் கேட்கறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கேட்டாலே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். முன்பு ஒரு நாள் அப்படி அல்ல. நீங்க பால் உண்கிற குழந்தையை போல இருந்தீங்க. இப்ப ஞான பாலை குடித்து தேறினவர்களாகி விட்டீர்கள். அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? உங்களுக்கே வெளிப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு நாள் பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இவனை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? யோவான் 21 உடனே இயேசு ஒரே அடி அடிச்சாரு. நான் வருமளவும் இவன் இருக்க உனக்கு என்ன? அப்போ அன்னைக்கு பேதுருவுக்கு வெளிப்பாடு இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். கேட்டாதான் பதில் கிடைக்குது. ஆனா அதே பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு தானாகவே வெளிப்பாடு வருது. அழகான 4 முனை கட்டப்பட்ட ஒரு துப்பட்டா, அதிலே பலவிதமான மிருகங்கள், ஜீவன்கள், ஜீவராசிகள், அதிலே தேவனுடைய சத்தம் பிறக்குது. நான் விரும்பினவர்களை நீ புறஜாதியாரா எண்ணாதே என்று சொல்லி கர்த்தருடைய வெளிப்பாடு வருது. அப்புறம் திரும்ப ஒரு வார்த்தை வருது, ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட புறப்பட்டு போ. ஒரு காலத்துல இயேசு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவன் பேதுரு. ஆனா இப்போ அந்த பேதுருவுக்கு அவன் கேட்காமலே வெளிப்பாடு வருது. பேதுருவே, ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் கொர்நேலி வீட்டுக்கு போ. அப்போ அவர் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ உங்களை எப்படி மாத்திட்டாரு? நீங்க வெளிப்பாடு உள்ள மகனாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். வெளிப்படுத்தல்கள் உள்ள மகளாய் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் 4 பேருக்கு தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை, தேவனுடைய மறைப்பொருட்களை சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அசாதாரணமானவர்கள் என்பதை இந்த உலகத்தை அறிய பண்ணுகிறார். அதுக்கு பேர்தான் அவர் தேவன். அதுக்கு பேர்தான் அவர் தேவன். எனக்கன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எலிசபெத் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் அங்கு கர்ப்பவதியாயிருக்கிறார். ஆனால் இது மரியாளுக்கு தெரியாது. இப்ப மரியாளுங்கிற ஒரு ஸ்திரீ அங்க கர்ப்பவதியா இருக்க, இது எலிசபெத்துக்கு தெரியாது. இவள் கர்ப்பவதியா இருப்பது அவளுக்கு தெரியாது, அவள் கர்ப்பவதியா இருக்கிறது இவளுக்கு தெரியாது. ஆனா திடீர்னு கர்த்தர் மரியாளுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்தார், வெளிப்பாட்டை கொடுத்தார். நீ புறப்பட்டு எலிசபெத் வீட்டுக்கு போ. அங்க போனா ஆச்சரியமா இருக்குது. வயது முதிர்ந்த காலத்துல அந்த எலிசபெத்தும் கர்ப்பஸ்திரியா இருக்கு. இப்போ 2 கர்ப்பஸ்திரிகள் ஒன்றாய் சேர்ந்து விட்டார். அங்க என்ன நடக்குது? 2 பேர்ட்ட இருந்து வெளிப்பாடு வருது பாருங்க. மரியாள் அழகான ஒரு பாடலை பாடுகிறாள், எலிசபெத் அற்புதமான ஒரு பாடலை பாடுகிறாள். அங்க அருமையான வெளிப்பாடுகள். இவர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் என்று யாரையா சொன்னாங்க? இவங்களுக்கு வெளிப்பாடு இருக்கின்ற யாருக்கு தெரியும்? ஆனால் வெளிப்படுத்துவேன் என்று சங்கீதம் 50:23 அன்றைக்கே வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார்.
உங்க கண்களை தரிசனத்தின் கண்களாய் மாற்ற விரும்புகிறார். உங்க இருதயம் கொழுந்து விட்டி எறிகிற பரிசுத்தாவினால் நிறைந்த இருதயமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாய் தேவனுடைய சத்தியத்தை, தீர்க்க தரிசனத்தை, வெளிப்பாடுகளை பேசுகிற வாயாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய கை அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்கள் சுட்டி காண்பிக்கிற கையாய் மாற்ற விரும்புகிறார். உங்க கால் புறஜாதிகளுடைய தேசத்துக்கும் அந்நிய ஸ்தலங்களுக்கும் ஊழியத்துக்காக போகும்படி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கே இந்த வெளிப்பாடு வருகிறது, உங்களுக்கே இந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறது. நான் கர்த்தருடைய வார்த்தை முடிக்க விரும்புகிறேன். அவர் தேவன். அவர் தேவன் என்று சொன்னால் ஒன்று பிரகாசிக்கிறவர், இரண்டாவது அவர் உங்கள் இடத்துக்கு வருகிறவர், மூன்றாவது அவர் மௌனமாய் இருக்காதவர், நான்காவது அவர் வெளிப்படுத்துகிறவர். இந்த 4 கிருபைகள் இன்னைக்கு ராத்திரி ஆயத்தமாயிருக்கிறது. யாருக்கும் இந்த கிருபை கிடைக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல ஆண்டவரே, நீர் தேவன் என்பதை நான் இந்த உலகத்துக்கு காண்பிக்க ஒன்று பிரகாசிக்கிறவராய் வாரும். நீ நடுவர் வருகிற தேவனாய் வாரும். மௌனமாய் இருக்காத தேவனாய் வாரும். வெளிப்படுத்துகிற தேவனாய் வாரும் என்று சொல்லி இப்போ பாரத்தோடு வாஞ்சையோடு எனக்கு இந்த 4 அடையாளங்கள், எனக்கு இந்த 4 அடையாளங்கள் வேண்டும் என்று யார் கேட்கிறீர்களோ, கேட்கிற ஒருவருக்கும் இல்லை என்று சொல்ல பச்சைவாதம் பார்க்காததுமான தேவன் இப்பொழுதே இதை கொடுக்க ஆயத்தோ. கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம். இதோ வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. வாஞ்சையோடு கேட்கிற அனைவருக்கும் அவர் இவர்கள் மறைந்திருக்கிற இவர்கள் சாதாரண இவர்கள் இப்போ மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் எல்லாருக்கும் தேவனே எங்கள் எல்லாரையும் பிரகாசிப்பீராக. வாய்களை திறந்து கேளுங்க. அவர் பிரகாசத்தை கொடுக்கிற தேவன், பச்சைவாதம் இல்லாமல் எல்லாரும் கொடுக்கிற தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார். உங்கள் இடத்தை தேடி அவர் வருவார் ஐயா. மரித்து போன சிறுமியின் வீட்டுக்கு வந்த ஆண்டவன், நாயின் ஒரு விதவை இருக்கிற வழியிலே வந்த ஆண்டவன், பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு வந்த ஆண்டவன் உங்களை தேடி வருவா. உங்க இடத்துக்கு வருவா, உங்க ஊழிய ஸ்தலத்துக்கு வருவா. அவர் வருகிற தேவனா இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. மூன்றாவதாக அவர் மௌனமா இருக்காத தேவன். பேச வேண்டிய இடத்துல பேசுவா, அபிஷேகத்துக்காக பேசுவா, வாதை வராதபடிக்கு பேசுவா, தண்டனை வராதபடிக்கு பேசுவா, மரணத்திலிருந்து தப்புவதற்காக பேசுவா. அவர் நமக்காக பேசுகிற தேவன். இந்த கிருபை இப்பொழுது உங்களை நிரப்புவதாக, அந்த அபிஷேகம் உங்களை நிரப்புவதாக, அந்த வல்லமை உங்களை நிரப்புவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதா, நன்றி பிதா. விசேஷம் அவர் வெளிப்படுத்துகிற தேவன். இப்ப உங்க எல்லாத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்க வலது கரத்தை உங்க தலை மீது வைத்துக் கொள்ளுங்க. முடிந்த எல்லாரும் உங்க தலை மீது உங்க கையை வைங்க. ஒரு வெளிப்பாட்டின் ஆவி உங்களை நிரப்பட்டு, தரிசனத்தை சொல்லுகிற ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டு, சொப்பனங்களை பார்க்கிற ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பட்டு, சோத்திரம் கண்கள் திறக்கப்படட்டும், இருதயம் திறவண்டு போகட்டும்.
நாவுகள் நன்மையானதை பேசட்டும், உதடுகள் சத்தியத்தை பேசட்டும், கைகள் பாவங்களை எச்சரித்து காட்டட்டும். அந்த வெளிப்பாட்டின் மனுஷியாய் உங்களை மாற்றட்டும், வெளிப்பாட்டின் மனுஷனாய் உங்களை மாற்றட்டும். தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாரையும் நிரப்புவதாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இதோ இந்த இரவுக்கிற ஜெபத்திலே எனக்கு அந்த வெளிப்படுத்தல்கள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த வெளிப்பாட்டின் அபிஷேகம் வருவதாக. இன்று முதல் தேவனுடைய வார்த்தை இவர்கள் வாயிலிருந்து புறப்படுவதாக. இவர்கள் தேவனை தரிசிப்பார்களாக. தேவனுடைய அந்தரங்கங்கள் வெளியிறக்கமாக்கப்படுவதாக. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறவைகளை இவர்கள் சொல்லுவார்களாக. நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறவைகளை இவர்கள் சொல்லுவார்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென், ஆமென்.